அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்த்தோன்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து கொள்ள அமெரிக்க அரசு தற்போது அனுமதி அளித்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறதுங்க. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை போகக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்க அரசு விளக்கமும் அளித்திருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 7வது நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் பல்வேறு ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல ஈரான்லையும் மிகப்பெரிய தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகும் அப்படின்னு கருதப்படுது. இப்படியான சூழல்ல இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து கொள்ள அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்த 30 நாட்களுக்கு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை போக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு விளக்கமும் அளித்திருக்காங்க. கடந்த சில மாதங்களாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான வரி விதிப்பு காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை இந்தியா நிறுத்தியிருந்தாங்க. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வந்திருக்காங்க. சீனாவுக்கு அடுத்தபடியாக ஈரானிய கச்சா எண்ணெயின் 2வது பெரிய கொள்முதல் நாடான இந்தியாவுக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதியை குறைத்து மாற்று விநியோகஸ்தர்களை நாடுகள் கண்டறிவதே அமெரிக்காவின் நோக்கமாகவே இருக்கு. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மைக் பாம்பியோ 8 நாடுகளுக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்திருக்காரு. அதில் கச்சா எண்ணெய் கொள்முதலில் குறிப்பிடத்தக்க குறைப்பு காட்டிய 8 நாடுகளுக்கு தற்காலிக விலக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இதன் மூலமாக ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியமாக்குவதே இறுதி இலக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் மற்றொரு புறம் மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா சிறப்பு கட்டுப்பாட்டு அறை ஒன்றை அமைத்திருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான்ல நடத்திய தாக்குதலால் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்தார். இதனால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரிக்க செய்திருக்கிறது. ஈரான் பல வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதனால் குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியா தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதுடில்லியில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை அமைத்திருக்காங்க. இந்திய நேரப்படி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கும் இந்த கட்டுப்பாட்டு அறை டோல் ஃப்ரீ எண் 1800-118797 அல்லது லேண்ட்லைன் எண்களாக 1113012113 அப்படின்னும் மற்றொரு எண்ணாக 911123014104 அப்படின்னும் மற்றொரு இலக்க எண்ணாக 911230179005 இதன் வழியாக இயங்கும் என இந்திய வெளி விவகார அமைச்சகம் தெரிவித்திருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா அங்கு இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடனும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி குடிமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு மோடி தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்முஸ், அதாவது ஈரானில் பார்க்கும்போது ஹர்முஸ் அச்சுறுத்தல், ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் சீனாவும் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் மற்றும் கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு கப்பல்களை பாதுகாப்பாக கடந்து செல்ல அனுமதிக்க சீனா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக மோசமான தாக்குதல்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் ஹர்முஸ் நீரிணை விவகாரத்தில் சீனா தலையிட்டிருக்கிறது. இவ்வியாழக்கிழமை 6வது நாளை எட்டிய இந்த போர் முக்கியமான கப்பல் பாதையை முழுவதுமாக மூடிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இதனால் உலகளாவிய மற்றும்
திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு துண்டிக்கும் நிலை ஏற்பட்டது. ஈரானுடன் நட்புறவை கொண்ட சீனாவும் மத்திய கிழக்கு விநியோகங்களை பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய நிலையில் ஹர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை முடக்கும் ஈரானின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதுடன் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்குமாறு ஈரானை வலியுறுத்தியும் இருக்காங்க. உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடான சீனா அதன் எண்ணெய் தேவையில் சுமார் 45% ஹர்முஸ் நீரிணை வழியாகவே பெறுகிறது. இந்த நிலையில் ஈரானின் கடும் எச்சரிக்கையை அடுத்து ஹர்முஸ் நீரிணையை பயன்படுத்த பல நாடுகளின் கப்பல்கள் அஞ்சிய நிலையில் சீன உரிமையாளர்களுக்கு சொந்தமானதாக கருதப்படும் ஈரான் மெய்டன் என்ற கப்பல் எந்த அச்சுறுத்தலும் இன்றி ஹர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக தகவலும் வெளியாகியிருந்தது. ஆனால் உலகளாவிய சந்தையை அமைதிப்படுத்த மேலதிக கப்பல்கள் நீரிணையை கடக்க வேண்டும். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கியதில் இருந்து கச்சா எண்ணெய் விலை 15%க்கும் அதிகமாகவே உயர்ந்திருக்கிறது. வளைகுடாவில் இருக்கக்கூடிய எரிசக்தி வசதிகள் மற்றும் ஹர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதுடன் உற்பத்தி நிறுத்தங்களுக்கும் இது வழிவகுத்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள் சைப்ரஸ், அஜர்பைஜான் மற்றும் துருக்கி வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது உலகளாவிய சந்தைகளை சீர்குலைத்து முக்கிய பொருளாதார நாடுகளை பணவீக்க அபாயங்கள் குறித்து எரிக்க தூண்டியும் இருக்கிறது. எச்சரிக்கை தூண்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில ஜனவரி மாதத்தில் இருந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 24 கப்பல்கள் என்ற விகிதத்தில் இருந்த நிலையில் போர் வெடித்த மறுநாளே மார்ச் 1ஆம் தேதி ஹர்முஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து 4 கப்பல்களாக குறைந்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தற்போதும் நீரிணைக்குள் சுமார் 300 எண்ணெய் கப்பல்கள் கடக்க முடியாமல் சிக்கியிருக்காங்க. இதனிடையே சீனா அல்லது ஈரான் உரிமையாளர்களினுடைய கப்பல்கள் சில தற்போது நீரிணையை கடக்க தொடங்கியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் சர்க்கரையை ஏற்றி செல்லும் சில கப்பல்கள் தற்போது நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. மற்றவை அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் அல்லது அவற்றின் நட்பு நாடுகளை சேர்ந்த எந்த ஒரு கப்பல்களும் ஹர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படாது என்று ஈரான் அரசாங்கம் இந்த வார தொடக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அறிக்கையில் சீனாவை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை அப்படிங்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பினுடைய பைத்தியக்காரத்தனத்தால் இருள மூழ்கக்கூடிய உலக நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் அதிகரித்து வரக்கூடிய பதட்டம் மற்றும் ஈரானில் அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக 3ஆம் உலக போர் தொடங்குவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா பகிரங்கமாகவே எச்சரித்திருக்காங்க. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவரும் அந்நாட்டின் மூத்த அதிகாரியுமான டிமிட்ரி என்ன சொல்லியிருந்தாருன்னா கடுமையாகவே அமெரிக்காவை சாடி பேசியிருந்தார். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிற நாடுகளின் அரசியல் அமைப்புகளை கிரிமினல் முறையில் மாற்ற நினைக்கும் தனது பைத்தியக்காரத்தனமான போக்கை தொடர்ந்தால் 3ஆம் உலக போர் ஏற்படுவது உறுதி. எவ்வித தடையும் இன்றி அமெரிக்கா மேற்கொள்ளும் இத்தகைய தூண்டுதல்கள் உலகை பேரழிவிற்கு இட்டு செல்லும். உலகளாவிய தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இந்த போரை தொடங்கியிருக்கிறதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஈரானின் ஆட்சி முறையை மாற்ற நினைக்கும் ட்ரம்பின் முடிவு ஒரு மிகப்பெரிய தவறு என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களின் உயிரையும் அவர் ஆபத்தில் தள்ளியுள்ளார் என்றும் மெட்வெடேவ் தெரிவித்திருக்கார். ஈரான் இதுவரை அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்கல. இது குறித்து கருத்து தெரிவித்த மற்றும் ஈரானியர்களுக்கு எப்படி பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று தெரியும். அவர்களின் கலாச்சாரம் மிகவும் பழமையானது. ஈரான் உரிய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காங்க. அவர்கள் அமைதியாக இருப்பதை பலவீனம் என கருதிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானின் உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலையும் போர் பதட்டம் நிலவி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறதும்
குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்கரையோரத்தில் சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் ஸ்டெனோ மூழ்கடிக்கப்பட்டது குறித்து சமூக ஊடகங்களில் விவாதம் நடந்து வரும் நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு இந்தியா எந்த பொறுப்பும் ஏற்காது அப்படின்னும் திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்காங்க.